ஆமென். ஆமென். நினைக்கிறோம் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே உங்களுக்கு கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைகளுக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் மேன்மையாய் மகிமையாய் செய்து முடித்திருக்கிறார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி இருக்கிறேன் என்று தேவன் பர்சனலா என்னோடு பேசி இருக்கிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து விசுவாசிப்பது ஒரு காரியம். ஆனால் இன்னொரு காரியம் தேவனே வந்து நம்மோடு பேசுவது. அப்ப தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை காண்பித்து இதன்படி இந்த வருஷம் இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாய் அதை விசுவாசிக்க வேண்டும். நாங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இந்த வருஷத்திலே காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய வார்த்தைக்காக. அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, விடுவிக்கிறது, கட்டுகிறது, நாட்டுகிறது, உயிர்ப்பிக்கிறது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் நீரே தேவன் என்று அறிக்கையிடும். ஆமென். இன்னொரு வசனத்தின்படி பூமி அனைத்தும் உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. அப்படியே உம்முடைய சத்தியம் பூமியின் எல்லை பரியந்தம் மேற்கொள்ளுவதாக, ஒலிப்பதாக, ஜனங்களை விடுவிப்பதாக, சர்வ வல்லமை உள்ள இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென். பிரியமானவர்களே, மிக மிக முக்கியமான காரியம், பிரச்சனைகள், வேதனைகள் அல்லது போராட்டங்களை கண்டு நாங்கள் பயப்படும்படிக்கு நாங்கள் அழைக்கப்படவில்லை. இன்றைக்கு அநேகர் அதை பார்த்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்போ பார்த்தாலும் எங்கே யுத்தம் நடக்கிறது, எப்படி நடக்கிறது, யார் மூலமாய் நடக்கிறது, இந்த இயேசு வந்து விட்டார், இந்த அழிவு வருகிறது என்று சொல்லி நாங்கள் பிரச்சனைகளை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் கவனியுங்கள், மார்க்கிலே தேவன் கற்றுக் கொடுக்கிறார், நீங்கள் மலையை பார்த்து. அப்ப கவனியுங்கள், மலை என்பது சாதாரண பிரச்சனை அல்ல, மிக பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது அதை பார்த்து பயந்து அழுது குளறி நடுங்கும்படி நம்மை அழைக்காமல், அதை பார்த்து பேர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று நாங்கள் விசுவாசித்தால் அப்படியே ஆகும். ஆமென். அப்ப கவனியுங்கள், இன்றைக்கு நடக்கிற யுத்தமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், இந்த உலக காரியங்களா இருக்கட்டும், அதை போக்கஸ் பண்ணக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்தரிக்காமல் போனதற்கு காரணம், அவர்கள் பிரச்சனையை நோக்கி பார்த்தார்கள், தேவனுடைய வார்த்தையை அல்ல. பேதுரு கடலிலே மூழ்கினதற்கு காரணம் பிரச்சனையை பார்த்தார், தேவனுடைய வசனத்தை அல்ல. ஆகவே மிக முக்கியம், எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது, அவர் செய்து முடித்தது என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டியது அவசியம். ஆமென். அப்படி இல்லாமல் நாங்கள் செயல்படுவோமானால் நாங்கள் நிச்சயமாய் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவன் நமக்காக மேன்மையான மகிமையான காரியங்களை செய்து முடித்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. ஆகவே சத்தியத்தை நாங்கள் அறிவிக்க வேண்டியதா இருக்கிறது. உலகம் முழுவதும் எல்லை பரியந்தமும் நாங்கள் போய் சத்தியத்தை அறிவிக்க வேண்டியிருக்கிறதிலே சொல்ல போனால் முக்காவாசி பகுதிக்கு இன்னும் சத்தியம் போய் சேரவில்லை, வசனங்கள் போய் சேரவில்லை, ரட்சிப்பு போய் சேரவில்லை. ஆகவே இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியது அவசியம். நாங்கள் போய் சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது அவசியம். கிறிஸ்து நம் மூலமாய் வெளிப்பட வேண்டியது அவசியம். பெரிதான உலகம் இன்று வரைக்கும் காணாத பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன்
வருகிற நாட்களிலே காண்பிப்பார். அது நடக்கும். தேவ பிள்ளைகள் மூலமாய் மகிமையான மேன்மையான காரியங்கள் நடக்க இருக்கிறது. ஆமென். மிகப்பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை நிச்சயமாய் காண்போம். ஆமென். சரி, எடுப்போம், வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆகையினால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். அப்ப இந்த பழைய புளித்த மாவோடு தான் அநேக வேளைகளிலே நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய தியானங்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இந்த உலகத்தை சுத்தி வருகிறதை அல்லாமல் கிறிஸ்துவை நினைவு கூறுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆமென். அதனால்தான் சொன்னார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நினைவு கூறும்படி. நம்முடைய பிரச்சனையை அல்ல, வேதனையை அல்ல, சுகையினங்களை அல்ல, இதை நினைவு கூறும்படி. அவருடைய சரீரம் உடைக்கப்பட்டபடியினால் என்னுடைய சரீரம் புதிதாக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இனிமேல் நோய் வர முடியாது, பிரச்சனை வர முடியாது, வேதனை வர முடியாது, துன்பம் வர முடியாது. ஏனென்றால் அவை அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே மிக முக்கியம், அங்கே போய்விட்டது, என்னிடத்தில் இல்லை, அங்கே போய்விட்டது. ஆகவே எனக்குள் இருந்தால் அது இல்லீகல். ஐ ஹாவ் டு ரிஜெக்ட் இட். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாயிருப்பதாக, சுகையினம் வெளியேறுவதாக என்று கட்டளையிட வேண்டியது அவசியம். நாங்கள் சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? அவைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடாது. மாறாக அவைகளை அந்த இடத்திலிருந்து துரத்தி விட வேண்டிய அதிகாரத்தையும் வல்லமையையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், பழைய புளித்த மாவை புறம்பே அழித்து போடுங்கள். பழைய அனுபவங்கள், பழைய வேதனைகள், பழைய துன்பங்கள், பழைய வாழ்க்கைகள், இவை எல்லாவற்றையும் புறம்பே அழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலி இடப்பட்டிருக்கிறாரு. இது மிகவும் முக்கியம். பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகவே நாங்கள் அவர் பலியிடப்பட்டபடியினால் எம்மை எதுவும் தொட முடியாது என்பதை இங்கே தெளிவாக சொல்லுகிறார். ஆமென். அப்ப மிக முக்கியமான காரியம், பாஸ்காவோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய பாஸ்கா. நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆமென். ஆகவே நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம். இது மிகவும் அவசியம். எடுப்போம், வாசிப்போம். இன்னும் சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். யாத்திரகாமம், அங்கேதான் பாஸ்கா ஆரம்பிக்கிறது. 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தின் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டின் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அந்த ராத்திரியிலே அதன் மாமிசத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவீர்கள்.
11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறையில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பாஸ்கா. இந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசமெங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்துள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதல் பேரா இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். அப்ப கவனியுங்கள், இது எகிப்தின் தேவர்களை அழிக்கும்படிக்கு தேவன் கிரியை செய்கிறார். எகிப்தின் தேசத்தினால் வந்த வாதைகள், வேதனைகள், துன்பங்கள், அழிவுகள் மாத்திரமல்ல, எகிப்தின் தேசத்திலே எகிப்தின் தேவர்களுடைய முறைமையின்படி முதல் பிறக்கிற ஆண் பிள்ளைகளும் முதல் பிறக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் என்ன செய்யப்படுகிறது? எகிப்தின் தேவர்களுக்கென்று காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது. ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? எகிப்தின் தேவர்கள் மேல் என்ன வருகிறதாம்? நியாய தீர்ப்பு வருகிறது. அவர்களின் மேல் நீதியை, எகிப்தின் தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாயிருக்கும். அப்ப கவனிங்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்த நாட்களிலே அவர்கள் பாதுகாக்கும்படி அடையாளமாய் இருந்தது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் இருக்கிறது. எங்களை எந்த வாதையும் அணுக முடியாது, எந்த சாபமும் அணுக முடியாது. இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். இதுக்கு பேர் பாஸ் ஓவர் மீன் எங்களை தொட முடியாது, எங்களை கடந்து போகும். நோய்கள் நம்மை தொட முடியாது, நம்மை கடந்து போகும். அக்கிரமங்கள், வாதைகள், பற்றாக்குறைகள், நோய்கள், பலவீனங்கள், இவை எதுவும் நம்மை தொட முடியாது, கடந்து போகும். அப்ப கவனிங்கள், முன்னாடி வசனத்தை வாசித்து காண்பித்தேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசுவே நம்முடைய பாஸ்கா ஆட்டுக்குட்டி. அப்ப ஒரு மிருகம், ஒரு ஆட்டுக்குட்டி, 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பூசப்பட்டு இருக்கும் பொழுதே எந்த வாதையும் அவர்களை தொட முடியாது, எந்த அழிவும் அவர்களை நெருங்க முடியாது. கவனியுங்கள், இது அவர்களுடைய வீட்டின் நிலைகளிலே பூசப்பட்டது. ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவின் ஆலயமாக நாங்கள் இருக்கிறோம். அவர் நமக்குள்ளே ஜீவிக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியானால் எது நம்மை தொட முடியும்? சிம்பிளாக, ஈஸியாக நாங்கள் இடம் கொடுக்கிறோம் பிசாசுக்கு. எதுவும் தொட முடியாது. ஒரு சாதாரண ஆட்டினுடைய இரத்தம் அது அவர்களை மீட்டிருக்குமானால், அவர்களை பாதுகாத்திருக்குமானால், எந்த வாதையும் அவர்களை தொட முடியாமல் பாதுகாத்திருக்குமானால், இயேசுவின் இரத்தம் அங்கே நிழலாக சொல்லப்பட்டது. இப்பொழுதோ இவைகள் நிஜமாக மாறிவிட்டது. நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எதுவும் நம்மை தொட முடியாது. நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிவு அவிசுவாசிகளுக்கு தான் வரும், விசுவாசிகளுக்கு அல்ல. எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க கடவுது. அதனாலதான் இயேசு கூட நமக்கு சொல்லுகிறார், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற
என்னுடைய சரீரம். இதை நினைவு கூறும்படி. இங்க பாருங்க, இந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாய் இருக்க இதையே நினைவு கூறுங்கள். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவரால் மீட்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக, இன்றைக்கு பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், அழிவுகள், கொள்ள நோய்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னோடு இருக்கிறபடினால் பாஸ்ஓவர், இவைகள் உன்னை தொட முடியாது, இவைகள் உன்னை விட்டு கடந்து போகும். ஆகவே நீ என்ன செய்? பண்டிகையாக செலப்ரேட் பண்ணு. கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தோறும் நித்தியமாக ஆசரிக்க கடவீர்கள். இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே தேவன் நமக்கு கொமீனியனாய் கொடுத்திருக்கிறார். அவரோடு இணைக்கப்பட்டிருப்போமானால் எதுவும் நம்மை தொட முடியாது. எல்லாமே பாஸ் ஓவராக எங்களை விட்டு கடந்து போகும். அல்லேலூயா. இது மிகவும் முக்கியம். இயேசு சொல்லுகிறார், பிசாசானவன் என்ன செய்யப்பட்டான்? நியாயம் தீர்க்கப்பட்டான். அதே காரியம்தான் இங்கே நடக்கிறது. எகிப்தின் தேவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள். அவர்களுக்கென்று பலி கொடுக்கப்பட்ட மூத்த குமாரர்கள், முதல் பிறந்த அனிமல்கள், இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டது. ஏனென்றால் அதெல்லாம் அந்த தேவர்களுக்கு சொந்தமாயிருந்தது. ஆகவே அவைகள் அழிக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமென். அப்ப இதுதான் அந்த நாட்களினுடைய ஒரு வழிபாடா இருந்தது. அவர்கள் தங்களுடைய முதல் குழந்தையை தங்களுடைய தேவனுக்கென்று என்ன செய்வார்கள்? பலியாக கொடுப்பார்கள். அதன் மூலமாய் தங்களுடைய ஜெனரேஷன், தங்களுடைய வாழ்க்கை எல்லாமே செழிப்பாயிருக்கும். ஏனென்றால் கடவுளுக்கு தங்களுடைய முதல் பலனை கொடுத்திருக்கிறோம் என்று அந்த நாட்களிலே விசுவாசித்தார்கள். அப்படியாகத்தான் ஆபிரகாமும் விசுவாசித்தான். ஆகவேதான் அவனுடைய விசுவாசம் தவறானது, சரியாக அவன் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது தேவன் சொல்லுகிறார், ஈசாக்கை பலி கொடு. ஏனென்றால் அதுதான் எகிப்தியருடைய வழிபாடா இருந்தது. முதல் குழந்தையை, ஸ்பெஷலாக முதல் ஆண் குழந்தையை என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கென்று, அது அனிமலா இருக்கலாம், மனுஷரா இருக்கலாம், தேவனுக்கென்று கொடுக்க வேண்டும். இந்த வழிபாட்டு முறையிலே தான் ஆபிரகாமும் இருக்கிறான். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், ஈசாக்கை பலி கொடு. அவன் ஈசாக்கை பலி கொடுக்க சந்தோஷமாய் வருகிறான். துக்கப்பட்டு கண்ணீர் வடித்து வரவில்லை. என்னாண்டவரே, இத்தனை வருஷத்துக்கு பிறகு நீர் ஒரு பிள்ளையை கொடுத்து விட்டு அதையே பலி கேட்கிறீர் என்றெல்லாம் அவன் கேட்கவில்லை. அவன் அதை விசுவாசித்தபடினால், தேவன் இதை பலியாக கொடுப்பதனால், ஐசாக்கை பலியாக கொடுப்பதனால், ஈசாக்கை பலியாக கொடுப்பதனால் தேவன் மறுபடியும் எனக்கு ஒரு குழந்தையை தருவார், அல்லது ஒருவேளை ஐசாக்கே உயிரோடு எழுப்பி தருவார் என்று கூட விசுவாசித்திருக்கலாம். ஆனால் தேவனோ இல்லை, ஈசாக்குக்கு பதிலாக என்னுடைய குமாரன், ஆடு அங்கே அடிக்கப்படும், பலியாக கொடுக்கப்படும். ஒரு ஆடு என்ன செய்யும்? உன்னுடைய குமாரனை, உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய பாவ வாழ்க்கையை என்ன செய்யும்? நிவர்த்தி செய்யும் என்று அங்கே தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி, என்ன பொறுத்தவரையில ஆடு, அந்த ஒரு ஆட்டை ஆயத்தம் பண்ணி என்ன செய்கிறார்? அதை பலி கொடு என்று சொல்லுகிறார். ஆமென். ஆகவே இதே வழிபாட்டிலே தான் இருக்கிறார்கள். இதே வழிபாட்டிலே தான் இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்கிறார்கள்? பின்பற்றினார்கள். ஆகவே அங்கே பார்க்கிறோம், எகிப்திலே கூட இதே வழிபாடு தான் இருந்தது. என்ன? மூத்த குமாரர்கள் தேவனுக்கென்று பலியாக கொடுக்கப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் தேவனுக்கு, எகிப்தின் தேவனுக்கு சொந்தங்களாக, பலிகளாக கொடுக்கப்பட்ட குமாரர்களும் அனிமல்களும் அங்கே அழிக்கப்பட்டது. ஏனென்றால் தேவன் என்ன சொல்லுகிறார்?
எகிப்தின் தேவர்கள் மேல் நீதியை செலுத்துவேன். ஆகவே அவர்களுடைய மூத்த குமாரர்கள் அந்த முதல் பிறந்த அனிமல்கள் எல்லாமே அழிக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். இதே காரியத்தை நாங்கள் எங்கே பார்க்கலாம்? எக்ஸோடஸ், அதாவது யாத்திராகமம் 13வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடியே உன்னை கானானியர் தேசத்திலிருந்து வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கற்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. இப்படி ஆண்டவர் சொல்லாட்டி பாருங்க என்ன நடக்கும்டா, அவங்க போய் என்ன செய்வாங்க? அவங்களுடைய விக்கிரகங்களுக்கு அல்லது அந்நிய தேவர்களுடைய தெய்வங்களுக்கு அதை கொடுத்து விடுவார்கள். அப்படித்தான் இருந்தார்கள். ஆகவே இப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால், எகிப்தின் வழிபாட்டை பின்பற்றாமல் நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளை எனக்கு என்னவா கொடுங்கள்? காணிக்கையாக அல்லது எனக்கு சொந்தமாக அவர்களை கொடுங்கள் என்று இங்கே சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார் என்றால், இதே நம்பிக்கையிலே தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி கொடுத்தால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆகவே அவர்களுடைய எண்ணத்தின்படி, அவர்களுடைய அறிவின்படிதான் தேவன் நடத்துகிறார். இல்லை, எனக்கு நீங்கள் எந்த காணிக்கையும் கொடுக்க வேண்டாம் என்று தேவன் சொல்லி இருந்தால் நிச்சயமாய் போய் அவர்கள் என்ன செய்வார்கள்? எகிப்தின் கடவுள்களுக்கு தங்களுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்திருப்பார்கள். ஆகவே இது எகிப்தின் வழிபாடா இருக்கிறபடியினால் எகிப்தில் இருந்து அவர் விடுதலையாக்கும் பொழுது தேவன் இப்பொழுது சொல்லுகிறார், உங்களுடைய முதல் போரான ஆண் குழந்தைகளையும் முதல் போரான மிருக ஜீவன்களையும் எனக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப மிகவும் முக்கியம். இது தேவன் எங்களுடைய அறிவின்படிதான் தேவன் நடத்துகிறார். ராஜாக்களை வைத்து நம்மை நடத்த வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. ஆனால் ஜனங்கள் கேட்டார்கள், ராஜாக்களை கொடும். ஆகவே தேவன் ராஜாக்களை கொடுத்தார். டிவோர்ஸ் பண்ணுவது தேவ சித்தம் அல்ல. ஆனால் மோசே என்ன செய்தான்? நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலாம் என்று அதிகாரத்தை கொடுத்தான். ஆனால் இயேசுவோ சொல்லுகிறார், அப்படி ஆதி முதல் இருந்ததில்லை, உங்களுடைய மன கடினத்தின் நிமித்தம் இப்படி ஆயிற்று. அப்ப தேவன் நம்முடைய அறிவை வைத்துத்தான் நடத்துகிறார். எகிப்து தேசத்தில் இருந்து மீட்ட தேவன் கானான் தேசத்துக்கு ஈஸியாக இலகுவாக கொண்டு போயிருக்கலாம். ஆனால் யுத்தத்தை கண்டால் அவர்கள் மறுபடியும் எகிப்துக்கு திரும்பி போய் விடுவார்கள் என்பதனால் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை சுற்றி போக பண்ணுகிறார். அப்ப எங்களுடைய அறிவின்படி தான் தேவன் நம்மை நடத்துகிறார். நான் அடிக்கடி சொல்லி இருப்பேன், ஜவீர் என்பவன் வந்த ஆண்டவரே, நீர் வந்து என்னுடைய மகள் மேல் கைய வையும், அப்பொழுது குணமாவார் என்று சொல்லுகிறான். ஆனா இயேசு ஈஸியாக சொல்லி இருக்க முடியும், நானேன் வரணும், அவ்வளவு தூரம் நானேன் பிரயாணம் பண்ணணும், நான் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் உன்னுடைய மகள் குணமாவாள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் அதுதான் அவனுடைய விசுவாசம். அவன் விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். அப்ப நம்முடைய விசுவாசத்தின்படிதான் எல்லா காரியமும் நடக்கிறது. ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள். அப்ப இங்க பார்க்கிறோம் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், முதல் பிறக்கிற ஆண் குழந்தைகளும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக என்று இங்கே வாசிக்கிறோம். ஆனால் இதை இன்று வரைக்கும் அநேகர் பின்பற்றுகிறார்கள். அநேகர் இதை வைத்து என்ன சொல்லுகிறார்னா, வருஷத்தின் முதல் சலரி, முதல் பலன் கர்த்தருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது எண்ணாகமத்தை நாங்கள் வாசிப்போமானால் அப்பொழுதே இவைகள் மாற்றப்பட்டு விட்டது. இவைகள் யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டதான எண்ணாகமத்திலே இவைகள் ஏற்கனவே மாற்றப்பட்டாயிற்று. ஆகவேதான் வேதத்தை ஆராய்ந்து படிக்க வேண்டும்.
எங்கேயோ ஒரு வசனத்தை படித்துவிட்டு அதையே பிடித்து கொண்டிருக்க கூடாது. முதலாவது மோசைக்கு சொல்லுகிறார், மலைக்கு அடி, அப்பொழுது தண்ணி வரும் என்று சொல்லுகிறார். அது முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் முதலாவது உடன்படிக்கை. என்ன? நீங்கள் கிரியை செய்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். நாங்கள் கிரியை செய்வதை அங்கே காண்பிப்பது. இரண்டாவது உடன்படிக்கை, ஏற்கனவே எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறபடினா, கிறிஸ்து இயேசு மூலமாய் எல்லாமே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறபடினால், உனக்கு என்ன தேவை இருக்கிறதோ, நீ பேசினால், ஜெபித்தால், கட்டளையிட்டால் அதை நடக்கும் என்பதை காண்பிக்கும்படிக்கு மோசைக்கு சொல்லுகிறார், உனக்கு தண்ணி தேவையா இருக்கிறது, இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு தண்ணி தேவையா இருக்கிறது. ஆகவே இப்பொழுது அடிக்கிறதல்ல, மலையோடு பேசு என்று சொல்லுகிறார். மலையை பார்த்து பேசு, அப்பொழுது தண்ணீர் வரும். ஆனால் கிரியை செய்து பெற்றுக்கொண்டவர்கள், பழைய துருத்தி இருக்கிறவர்கள் புதிய வாயினை கொண்டு போய் என்ன செய்கிறார்கள்? பழைய துருத்திக்குள்ளே ஊற்றுகிறார்கள். அப்படி செய்யாதே என்று இயேசு சொல்லுகிறார். ஆனா நாங்கள் என்ன செய்கிறோம்? புதிய உடன்படிக்கையையும் பழைய உடன்படிக்கையை மிக்ஸ் பண்ணுகிறோம். ஆகவேதான் பிரயோஜனமற்று போகிறது. ரெண்டுமே பிரயோஜனப்படவில்லை. அப்ப கவனியுங்கள், பேசுகிற காலத்திலே இருக்கிறோம், கிரியை செய்கிற காலம் அல்ல. இயேசு நமக்காக எல்லா கிரியையும் செய்து முடித்தபடியினால் இப்பொழுதோ நாங்கள் பேசி பெற்றுக்கொள்ளுகிற காலத்திலே இருக்கிறோம். சுகமா உண்டாவதாக என்று பேசினால் உண்டாகும். தடைகள் நீங்கி போவதாக என்று சொன்னால் நீங்கி போவோம். பிசாசே வெளியேசுவின் நாமத்தினால் இந்த சகோதரனை இந்த சகோதரியை விட்டு வெளியேறு என்று சொன்னால் அப்படியே நடக்கும். இப்பொழுதோ பேசுகிற காலம். ஆனால் அடிக்கிற காலம் இருந்தது என்றால், நாம் கிரியை செய்கிற ஒரு காலம் இருந்தது. இப்பொழுதோ விசுவாசித்து பேசுகிற ஒரு காலம் வந்து விட்டது கிறிஸ்து இயேசு மூலமா. இதைத்தான் நிழலாட்டமாய் அங்கே மோசைக்கு சொல்லுகிறார், பேசு. ஆனால் பேசினால் நடக்குமா? ஆனால் அடித்தால் நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி மோசே என்ன செய்கிறார்? அடித்தார். அதனால் வர வேண்டிய ஆசீர்வாதங்களை, பெற வேண்டிய வாக்கு தத்தங்களை பெறாமல் போனார். இன்றைக்கு அப்படித்தான் நாங்களும் அநேக வேளைகளிலே கிரியை நடப்பிக்கிறோம். விசுவாச கிரியை அல்லாமல் வேற எந்த கிரியையை நடப்பிக்கும்படி நாங்கள் அழைக்கப்படவில்லை. மோசே விசுவாசித்து பேசியிருந்தால் கானானை சுதந்திரித்திருப்பார். அவருக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் பெற்றிருப்பார். ஆனால் அவரால் பெற முடியலை. அப்படியே இன்றைய நாளிலும் அநேகர் நாங்கள் இருக்கிறோம். பிரியமானவர்களை, தயவு செய்து நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். எண்ணாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரான யாவுக்கும் பதிலாக, அப்ப முன்னாடி சொன்னார் எகிப்திலிருந்து அவர்களை மீட்ட பிறகு சொன்னார், ஓகே, முதல் ஆண் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு சொந்தம், அதே போல கற்பம் திறந்து பிறக்கிற எல்லா அனிமலும் எனக்கு சொந்தம் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிங்கள். இஸ்ரவேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்து கொண்டேன். அப்ப இப்ப சொல்லுகிறார், முதல் பிறக்கிறவர்கள் அல்ல, லேவி கோத்திரத்தை நான் எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு எனக்கு பணிவிடைக்காரராய் அவர்களை எடுத்துக் கொள்ளுகிறேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இப்போ மாற்றப்பட்டு விட்டது. அப்ப இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் மாற்றப்பட்டு விட்டோம். சகலதும் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. அவரே நம்முடைய பாஸ்கா ஆடாக மாறின பிறகு எதுவுமே நம்மை தொட முடியாது. வருகிற வாதைகளா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், நம்மை தொட முடியாது.
இது மிகவும் அவசியம். சூழ்நிலையை பார்த்து பேசுவது இலகு, ஆனால் விசுவாசித்து பேசுவதுதான் முக்கியம். கவனியுங்கள், எசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது. யார் அந்த ஒளி? இயேசு கிறிஸ்து. அப்போ எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த வார்த்தையை நீங்கள் யாக்கோப்பு 17ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அங்கே இயேசு சொல்லுகிறார், பிதாவே, நீர் உம்முடைய மகிமையை எனக்கு கொடுத்தீர், நான் அந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்தேன். அப்ப கவனியுங்கள், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்றால், பிரச்சனைகள், வேதனைகள், போராட்டங்கள், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் யாரை மேற்கொள்ளும் என்று சொன்னால் உலகத்தாரை. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் என்றாலே, அந்த ஆனாலும் என்றதுக்கு நான் உங்களுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் என்று சொன்னாலே முன்னாடி சொல்லப்பட்டது கேன்சல். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! தேவன் நம்மோடு இருக்கிறார், அவருடைய மகிமை நம்மோடு இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு நம்மோடு இருக்கிறது. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28வது வசனம், அவருக்குள் ஜீவிக்கிறோம், அவருக்குள் வாழ்கிறோம், அவருக்குள் உலாவுகிறோம். ஹல்லேலூயா! அப்ப எதுவும் நம்மை தொட முடியாது என்று விசுவாசித்தால் எதுவும் நம்மை தொட முடியாது. ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். பிரச்சனை உதிக்காது, வேதனை உதிக்காது, துன்பம் உதிக்காது, நோய் நொடி உதிக்காது, வைரஸ் உதிக்காது. கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா! உன் வெளிச்சத்தின் அண்டைக்கு ஜனங்களும். அப்ப பாருங்க, அப்ப இப்பதான் ஜனங்களுக்கு தெரியும், இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்களை எதுவும் தொட முடியாது, எதுவும் பாதிக்க முடியாது. இவர்கள் அக்கினிக்குள்ளாய் நடந்து போனாலும் அக்கினி இவர்களை பற்ற முடியாது. ஈவன் அக்கினியினுடைய ஸ்மெல், மனம், எரிகிற மனம் கூட இவர்களிலே காணப்பட முடியாது. சிங்கத்தின் குகைக்குள்ளே போட்டாலும் சிங்கத்தினால் சாப்பிட முடியாது. வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் கடந்து வருவார். ஹல்லேலூயா! அப்ப எதுவுமே நம்மை மேற்கொள்ள முடியாது. உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு, உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவார்கள். அப்ப நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதை உலகம் காணும். சாதாரண மனுஷர் அல்ல, ஈவன் ராஜாக்கள். தானியேலோடு தேவன் இருக்கிறார் என்பதை ராஜா கண்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவோடு தேவன் இருக்கிறார் என்பதை ராஜா கண்டார். ஹல்லேலூயா! சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். ஹல்லேலூயா! ஏனென்றால் தேவன் உங்களோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று அவர்களால் காண முடிகிறது, பார்க்க முடிகிறது, இருக்கிறது. அவருடைய ஒளி நம்மேல் இருக்கிறது, அவருடைய மகிமை நம்மேல் இருக்கிறது என்பதை உலகம் காணுகிறது. ஹல்லேலூயா! ஆகவே பிரியமானவர்களே, பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம். வேதனை துன்பங்களை பார்த்து அல்லது யுத்தத்தை பார்த்து பயப்பட வேண்டாம். யுத்தத்தை பார்த்து யுத்தம் வருகிறது என்று சொல்வது இலகு. 12 பேர் ஓவு பார்க்கும்படி கானானுக்கு போனார்கள். ஆனால் 10 பேர் பிரச்சனை, வேதனை, துன்பம், பெரிய மனுஷர்கள், பெரிய ஆயுதங்கள், பெரிய அணுக்குளிய பொம்முக்களை பார்த்தோம், பம்மை பார்த்தோம், இவைகள் எல்லாம் வெடிக்க தயாராக இருக்கிறது என்று வந்து சொன்னதினால் அவர்களும் அவர்களை நம்பினவர்களும் அழிந்து போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறாமல் போனார்கள். தயவு செய்து
இப்படியான செய்திகளை கேட்க வேண்டாம். அந்த 10 பேரை குறித்து தேவன் என்ன சொன்னார்? நீங்கள் நல்ல செய்தியை கொண்டு வராமல் துக்க செய்தியை கொண்டு வந்ததினால், அழிவு செய்தியை கொண்டு வந்ததினால், ரட்சிப்பின் செய்தி அல்ல, மீட்பின் செய்தி அல்ல, அழிவின் செய்தி கொண்டு வந்தபடியினால் நீங்களும் பிரவேசிக்க மாட்டீர்கள், நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று சொன்னார். ஆகவே தயவு செய்து வாய்களை துறந்து நன்மையை பேசுவோம், ஜீவனை பேசுவோம், உயிர்த்தெழுதலை பேசுவோம். அப்பொழுது அவைகள் உண்டாயிருக்கும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல் என்று சொன்னவர், நானே ஒளி என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் நமக்குள்ளே இருக்கிறபடினால், இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்த அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறபடினால் நம்முடைய சரீரங்களை உயிர்த்தெழ பண்ணி இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே எல்லா நோய்களும் வெளியேறுவதாக, பலவீனங்கள் வெளியேறுவதாக, பற்றாக்குறைகள், பில்லி சூனிய கட்டுக்கள், பிசாசின் கிரிகைகள், தடைகள், தாமதங்கள் வெளியேறுவதாக, மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய சத்தியத்தை அறியத்தக்கதாய், உம்மை நீர் செய்து முடித்ததை காணத்தக்கதாய், ஆகாருடைய கண்களை திறந்தது போல இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக, நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை காணட்டும், பெற்று கொள்ளட்டும், ஜீவிக்கட்டும். துன்மார்க்கன் மரிப்பது எனக்கு பிரியமோ, அவன் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், மனம் திரும்பி ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நீர் எசேக்கியேல் சொன்னது போல மனம் திரும்புதல் உண்டாயிருக்கட்டும், ஜீவன் மேற்கொள்ளட்டும், உம்முடைய ராஜ்யம் மேற்கொள்ளட்டும், உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியை மேற்கொள்ளட்டும், செய்யப்படட்டும். இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான தேவசை கூடாக வழிநடத்தினீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழிநடத்துவாராக. கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும் வார்த்தைகளுக்கு கூடாக திடப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்வார்களாக. ஆமீன். இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறோம். திரும்ப நாளில் இதே வேளையில் சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you, பாஸ்டர். ஆமேன், ஆமேன். We are blessed. ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் அண்டன்சில் ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். உங்களையும் வார்த்தைகள் கூடாக திடப்படுத்தி இருக்கிறார். கேட்கின்ற ஒவ்வொருவரும், கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரும், மறுவொலிப்பிலே கேட்க போன்ற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகள் கூடாக திடப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். அவருக்கும் இரவு நேரத்திலும் நித்திரைக்கு செல்லுகிறபொழுது நல்ல நித்திரையை கொடுத்து ஆசீர்வதித்து ஞானத்தில் மென்மேலும் கூட்டி கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.